நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவா ஸ்தோத்திரம். நேசம் பாசம் அன்பில் மாறா தேவா ஸ்தோத்திரம். நேசம் பாசம் அன்பில் மாறா தேவா ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவா ஸ்தோத்திரம். நேசம் பாசம் அன்பில் மாறா தேவா ஸ்தோத்திரம். நேசம் பாசம் அன்பில் மாறா தேவா ஸ்தோத்திரம். அற்புதமானவர் அதிசயமானவர் செயல்களிலே மிக மகத்துவமானவரே. அற்புதமானவர் அதிசயமானவர் செயல்களிலே மிக மகத்துவமானவரே. ஸ்தோத்தரிப்போம் நாம் ஸ்தோத்தரிப்போம் துதி பாத்திரரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்தரிப்போம் நாம் ஸ்தோத்தரிப்போம் துதி பாத்திரரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திர பலிகளை உதடினிலே சொல்லி ஊக்கமாக நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திர பலிகளை உதடினிலே சொல்லி ஊக்கமாக நாம் ஸ்தோத்தரிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவா ஸ்தோத்திரம். நேசம் பாசம் அன்பில் மாறா தேவா ஸ்தோத்திரம். நேசம் பாசம் அன்பில் மாறா தேவா ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை தட்டலாமா? அகில உலகை ஆண்டு கொண்டவரே, என்னையும் ஆள இந்த கால நேரத்தில் என் நடுவிலே ராஜாவாய் வாரும் ஆண்டவரே. அகில உலகை ஆண்டு கொண்ட ராஜா ஸ்தோத்திரம். அகில உலகை ஆண்டு கொண்ட ராஜா ஸ்தோத்திரம். ஆயிரம் ஆயிரம் சேனைகளுடைய ராஜா ஸ்தோத்திரம். ஆயிரம் ஆயிரம் சேனைகளுடைய ராஜா ஸ்தோத்திரம். ஆர்ப்பரிப்போம் நாம் ஆர்ப்பரிப்போம் மிக பெரியவரை நாம் ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் நாம் ஆர்ப்பரிப்போம் மிக பெரியவரை நாம் ஆர்ப்பரிப்போம். உலகில் உள்ள சாத்தானை, உலகில் உள்ள சாத்தானை ஜெயம் கொண்டவரை நாம் ஆர்ப்பரிப்போம். நேற்றும் என்றும் என்றும் மாறா தேவா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நேற்றும் என்றும் என்றும் மாறா தேவா ஸ்தோத்திரம். நேசம் பாசம் அன்பில் மாறா தேவா ஸ்தோத்திரம். நேசம் பாசம் அன்பில் மாறா தேவா ஸ்தோத்திரம். Hallelujah, 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 hallelujah. Amen. தேவனுக்கு முன்பு அடிமையாக உங்களை நிறுத்த அவர் ஜீவனை கொடுக்கவில்லை. தேவனுக்கு முன்பாக போய் நின்றாலும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நிற்கும்படி ஒரு பெரிய மீட்பை நமக்கு தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருக்கு முன்னே நின்று கொண்டு ராஜா ஆசாரியன் என்ற அந்த ஒரு ஆவியில் நிறைந்து புதுப்பாட்டை பாடுவதற்கு கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டார். கைத்தட்டி கர்த்தரை துதியுங்களா? கர்த்தரை கையை தட்டி துதியுங்கள். நம்மை மீட்டு கொண்டு
பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம் ஒவ்வொருவரையும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்கி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ பலவீனன் அல்ல, நீ சோர்வு போக கூடாது, நீ சாபத்துக்குரியவன் அல்ல, நீ சாதாரண ஆள் அல்ல. உன்னை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். என்னை ராஜாவாய் ஆசாரியனாய் என்னை மாற்றி இருக்கிறார். என்னை மனிதனுக்கு முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக என்னை நிறுத்துகிறார். என்னை நியாய தீர்ப்புக்கு முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக என்னை நிறுத்துகிறார். அதை மீட்டு கொண்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் இந்த மீட்பின் செய்தி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மூன்றாவதாக இது இணைப்பின் செய்தி. எபேசு நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம் முதல் என்னோடு சேர்ந்து சத்தமிட்டு வாசியுங்கள். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கையற்றவர்களும் இவ்வுலகத்திலே தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனால் இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாய் தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தப்படியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். எங்கோ கொண்டு போயிட்டார் பாருங்க. எவ்வளவு இணைப்பு பாருங்க. பிதாவோடு இணைப்பு, அவருக்கு சமீபமாய் வருதல், இருதிறத்தாரையும் ஒன்றாய் சேர்க்குதல். பழைய ஏற்பாட்டு பக்தர்களையும் புதிய ஏற்பாட்டு பக்தர்களையும் இணைக்கிறார். ஆபிரகாமோடு நம்மை இணைக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வெவ்வேறு தேசத்தாராக இருந்தாலும் ஒரு இணைப்பு. நான் பல தேசங்களுக்கு போகிறேன். அந்த தேசங்களில் யார் பார்த்தாலும் எந்த மொழி பேசுகிறவர்களாக இருந்தாலும் இயேசு என்று சொன்னால் அவருடைய கண்கள் அகல திறக்கிறது. இயேசு எவ்வளவு தூரம் இடம் பிடித்திருக்கிறார் என்று நினைக்கிறீர்கள்? எல்லா நெஞ்சத்திலும் இடம் பிடித்தவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, சத்தமிட்டு சொல்லுங்கள் அல்லேலூயா. இன்னொரு ஆள் இயேசுவை புகழும் பொழுது எங்களுக்கு அப்படி வரும், ஆஹா என்று வரும். அதுதான் ரட்சிப்பின் அடையாளம். அருமையானவர்களே, இது ஒரு இணைப்பின் செய்தி. பரலோகத்தை பூலோகத்தில் இணைத்து விட்டார். பாவ மனுஷனோடு பரிசுத்த தேவனை இணைத்து விட்டார். பகையாக நின்ற நடுச்சுவரை தகர்த்து விட்டார். இனி பகை இல்லை. ஒருத்தர் மேலும் நமக்கு பகை இல்லை. ஒருவரும் நமக்கு பகையாளி அல்ல. சத்தமிட்டு சொல்லுங்கள், ஒருவரும் எனக்கு பகையாளி அல்ல. சத்தம் எடுங்கள், ஒருவரும் எனக்கு பகையாளி அல்ல. எனக்கு ஒரே ஒரு சத்துரு, அவன் பிசாசு. அவனை பற்றி எனக்கு பிரச்சனைக்கு கவலை ஒன்றும் இல்லை. காரணம், ஏற்கனவே அவன் தலையை நசிக்குவதற்குத்தான் இயேசு சிலுவையிலே மரித்தார். இயேசு மரித்தது உண்மையானால் பிசாசின் தலை நசுக்கப்பட்டது உண்மை. ஒருமனப்பட்டு ஜெபித்தால் எந்த வியாதியும் நீங்கும். ஒருமனப்பட்டு ஜெபித்தால் எந்த பிரச்சனையும் ஓயும். ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஆட்கள் தான் வேணும். சபையார் ஒன்று கூடி ஜெபிக்கிறது ரொம்பவும் சிறப்பானது. the prayer of the church, அது வந்து பீட் பண்ண யாருமே கிடையாது. ராணுவம் ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. சபையோட சேர்ந்து ஒரு மனுஷன் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பான். ஆனால் அது ஒரு ராணுவம் ஜெயிக்க முடியாது. சாத்தான் ஜெயிக்க முடியாது. அதனால தான் சபையிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அவருடைய மனவாட்டிக்காகத்தான் இயேசு சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். இந்த சபைக்காகத்தான் இயேசு ஜீவனை கொடுத்தார். நாலாவதாக, இது வெற்றியின் செய்தி.
கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து தான் சிலுவையில் நடந்தது தான், குலைத்து அதை நடுவிலிராதபடி எடுத்து, உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பாறாங்கல் இருந்தாலும் எடுத்துருவார், ஒரு தடை இருந்தால் எடுத்துருவார். தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவில் எந்த பிசாசையும் விடமாட்டார். உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு மனுஷனை நிற்க விடமாட்டார். தடைகளை எடுத்து விடுவார். உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவிலே ஒரு முள்ளோ ஒரு கல்லோ ஒரு இடையூறோ ஒரு பிசாசோ ஒரு நரகமோ இருக்க விடாதபடிக்கு அதை நடுவில் இராதபடி எடுத்து, எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்கள் வீட்டு நடுவிலே இருக்கும் சாத்தானுடைய சிங்காசனத்தை எடுத்துவிட்டு உங்கள் வீட்டு நடுவிலே தம்முடைய சிங்காசனத்தை அவர் இன்றைக்கு போடுவார். இதுவரை ரட்சிக்கப்படாதவர்கள் இயேசுவுக்கு ஒப்புக் கொடுங்கள். உங்கள் நடுவிலிருந்து சாபத்தை எடுத்து போடுவார். உங்கள் நடுவிலிருந்து அந்த நிந்தையை எடுத்து போடுவார். அந்த நிந்தையை அவர் எடுத்து போடுவார். அந்த நிந்தையை எடுத்து போடுவார் என்று திரும்பவும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது உங்கள் நடுவில் இராதபடிக்கு எடுத்து போடுவார். எடுத்து நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, அத்தனை பாவத்தையும் சிலுவையில் எடுத்து ஆணி அடித்து போட்டார். உலகம் இயேசுவை ஆணி அடித்தது, இயேசுவோ பாவங்களை எல்லாம் ஆணியிலே அடித்தார். உலகத்தில் இருக்கும் சாபத்தை ஆணியிலே அடித்தார், பிசாசை ஆணியிலே அடித்தார். இயேசுவின் கைகளிலே பாய்ந்த அந்த ஆணி சாத்தானுடைய தலையை நொறுக்கும் ஆணியாகவே ஆக்கியிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்புறம் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு, எந்த அதிகாரங்கள் எந்த துரைத்தனங்கள் கவர்மெண்ட் என்று சொல்லும் பொழுது எந்த அதிகாரங்கள் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறதோ எல்லாவற்றையும் அவர் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி, அத்தனை அந்தரங்கத்தில் உங்களை மோசம் போக்கிக் கொண்டு ஆழத்தில் உங்களை துக்கப்படுத்தி இருக்கும் அவ்வளத்தையும் அவர் வெளியே எடுத்து வெளியரங்கமான கோலமாக்கி முடித்து விடுங்கள். அந்த வசனத்தை எல்லாரும் சத்தமிட்டு, அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இயேசு சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். இது ஒரு வெற்றியின் செய்தி. இது சபைக்கு வெற்றியின் செய்தி. இது பொதுமக்களுக்கு வெற்றியின் செய்தி. இயேசுவை நம்புகிற அனைவருக்கும் வெற்றியின் செய்தி. உனக்கு வெற்றி உண்டு. அல்லேலூயா. வெற்றி சிறந்த வெற்றியின் செய்தி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஐந்தாவது, இது கிரய பத்திரத்தை ஒப்படைக்கும் செய்தி. எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 16-17 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படி எனில், மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. மரண சாசனம் என்றால் உயில். ஒரு தகப்பன் இல்லை என்றால் ஒரு பெரிய ஜமீன்தார் இல்லை ஒரு பெரிய ராஜா தன்னுடைய வாரிசுக்கு எழுதி வைக்கும் சொத்து பத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு தனது வாரிசுக்கு, தன்னுடைய மனவாட்டிக்கு எழுதி வைத்த சொத்து பத்திரம் அந்த சாசனம். அந்த சாசனத்தை அவர் தம்முடைய மரணத்தால் உயிர்ப்பித்தார். தன்னுடைய இரத்தத்தினால் அந்த சாசனத்தை அவர் எழுதினார். அந்த சாசனம் செல்லுபடியாக வேண்டுமானால் அவர் சிலுவையில் மரித்தாக வேண்டும். ஒருவன் மரிப்பதற்கு முன்பு அவனுடைய மரண சாசனம் செல்லாது. மரண சாசனத்தை எழுதினவன் மரித்தவுடனே அந்த சாசனம் செல்லுகிறது. ஆண்டவர் இயேசு சிலுவையில் மரித்த மரணம் மரண சாசனத்தை ஜீவனுள்ள ஒரு ஆசீர்வாத சாசனமாக நமக்கு மாற்றி கொடுக்கிறது. அட அர்த்தம் என்ன? இயேசு எல்லாவற்றையும் நம் பேரில் எழுதி வைத்துட்டு சிலுவையில் மரித்தார். என்ன சுருக்கம், என்ன விவரம்? எதையெல்லாம் உண்டோ தனக்குண்டான எல்லாம் உங்கள் பேரிலே, என் பேரிலே, சபையின் பேரிலே பத்திரம் எழுதி, இந்த பத்திரம் வைத்துக்கொள் என்று இயேசு ஜீவனை கொடுத்தார். இயேசு ஜீவனை கொடுத்ததுனால இந்த பத்திரம் இன்னைக்கு செல்லும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பத்திரத்தில் என்ன எழுதியிருக்கிறது?
நீ என் நாமத்தில் எதை கேட்டாலும் உனக்கு செய்வேன். உனக்கு எல்லா அதிகாரத்தையும் உன் கையிலே கொடுத்தேன். உனக்கு பரிசுத்தாவியை கொடுக்கிறேன், உனக்கு கிருபைகளை கொடுக்கிறேன், உனக்கு வரங்களை கொடுக்கிறேன், உனக்கு சரீர சுகத்தை கொடுக்கிறேன். என் தழும்புகளால் நீ சுகமாக முடியும். இனி ஒரு சாபமும் இராது, தீங்கு செய்வார் ஒருவரும் இல்லை. உன்னோடு யாரும் வழக்காட முடியாது. உன்னோடு ஒருவன் வழக்காடினால் நான் போய் வழக்காடுவேன். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். மரண சாசனம். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே கட்டளை வெளிப்படும். மரண சாசனம் எல்லாம் எழுதி நீ குடும்பத்தோடு ரட்சிக்கப்பட்டு ஜீவன் உண்டாயிருக்கிறது மட்டுமல்ல, அந்த ஜீவன் பரிபூரணமாக இருந்து நீ கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருந்து நல்ல தேவ மனுஷனாய் நல்ல ஊழியக்காரனாய் இருந்து கர்த்தர் சித்தம் செய்து வாடாத மகிமையுள்ள கிரீடத்தை பெற நீ ஆயத்தப்படு. நீ கிரீடமெல்லாம் உனக்குத்தான், சிங்காசனம் உனக்குத்தான், பரலோகமே உனக்குத்தான். பரலோகமே நான் கொடுக்கும் பொழுது பூலோகம் என்னப்பா, அதுவும் உனக்குத்தான். எல்லாம் உங்களுடையது, எல்லாம் நம்முடையது. இயேசு மரண சாசனத்தை நம் கையில் ஒப்படைக்கிறதுக்காகத்தான் சிலுவையில் ஜீவனை கொடுத்தார். ஒப்படைத்து விட்டார். இனி பயம் இல்லை. ஹல்லேலூயா. இனி நாம் கேட்பதெல்லாம் நமக்கு கிடைக்கும். இனி இயேசுவின் ரத்தத்தை கொண்டு எதையும் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளலாம். இனி நீ வியாதி படுக்கையிலே சாக தேவையில்லை. இயற்கையாக வயது வந்து மரிக்கலாம். அதனால் வியாதி படுக்கைக்கு நெவர். அவருடைய சாசனத்திலே மரணப்படுக்கையிலே நீ விழுந்து கிடப்பாய் என்ற எழுத்து இல்லை. நீ வெற்றி தான் அடைவாய். தோல்வி என்ற வார்த்தை அங்கு இல்லை. வெற்றி என்ற வார்த்தை தான் அங்கே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலே பைபிளை கையிலே தூக்கி பைபிளை ரொம்பவும் உயர்த்தி பிடித்து, இயேசு கிறிஸ்து எனக்கு எழுதி கொடுத்த சாசனம் இது சொல்லுங்கள். இயேசு எனக்கு எழுதி கொடுத்த சாசனம் இது. சரி, இப்போ சொல்லும்போது மக்கள் வேதனையானவர்கள் தெரிகிறதா? ஆண்டவர் எழுதி கொடுத்த சாசனம் இல்லாத அடிமைகளாக மக்கள் இன்னும் பாவத்தில் அடிமைப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறது தெரிகிறதா? என்றைக்கு ரட்சிக்கப்பட்டு நாம் ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ, ஐயோ, அன்றைக்கே நம் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதிவிட்டு அந்த சாசனத்தை நம் கையிலே கொடுத்து பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசுவினுடைய சாசனம் என் கையிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. வழக்காடுவோம் வாருங்கள். உனக்கு வழக்கிருந்தால் என் மரண சாசனத்தை வாசித்து பார். என்னை பற்றி என்ன எழுதியிருக்கிறது என்று அங்கு பார். ஹல்லேலூயா. அதுதான் கிரய பத்திரத்தை ஆண்டவர் மீட்டு கொண்டதும் நம் கையில் ஒப்படைக்கிறதுக்காக சிலுவையில் அவர் மரித்தார் என்று சொன்னேன். இயேசு சிலுவையில் மரித்தது பரிகாரம் பண்ணுவதற்கு. என்னென்ன பரிகாரம் பண்ணினார்? 53 ஏசாயா 4-5 ஆகிய வசனங்களை எல்லாரும் கட்டாயம் வாசிக்க வேண்டும். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். மத்தேயு 8:17. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே நமது பாவங்களை தம்மேல் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். அதாவது பரிகார வேலை என்று சொல்லும் பொழுது நம்முடைய பரிகாரி, நம்முடைய பரம வைத்தியர், நமக்கென்று மருந்து போல இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. எல்லா வியாதியிலும் நம்மை விடுதலையாக்குவார். பாடுகள், துக்கங்கள், வியாதிகளை சிலுவையிலே சுமந்தவர். என்ன பிரச்சனையோ, என்ன பாடுகளோ, உன் இதயத்தில் என்ன துக்கமோ, உன் மனதில் என்ன குழப்பமோ, எல்லாவற்றுக்கும் பரிகாரம். என்ன கஷ்டம், அதுக்கு பரிகாரம். வீட்டிலே தோஷமா, பரிகாரம் இயேசு பண்ணிவிட்டார். பரிகார வேலை நடத்தி முடித்து விட்டார். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று சங்கீதக்காரன் சொன்னான். பாவம் மட்டுமல்ல, பாவத்தின் தோஷத்தையும் ஆண்டவர் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. பாவத்தை மட்டுமல்ல, பாவத்தினால் வரக்கூடிய தண்டனைகளையும் நம் வீட்டை விட்டு எடுத்து போடுகிறார். ஆகையினாலே பரிகாரம் பண்ணிவிட்டார். உங்களுக்கு இனி பரிகாரம் பண்ண ஒரு யாகம் இல்லை. இனி பரிகாரம் பண்ணுவதற்கு ஒரு பூஜை தேவையில்லை. இயேசுவே சகல யாகத்தையும் பண்ணினார். இதோ ஒரு யாகத்தை நான் பண்ணுவேன் என்று ஏசாயா மூலம் சொன்னார். அதை சிலுவையிலே செய்து முடித்தார். தன்னைத்தானே யாகத்தில் பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முற்காலங்களில் யுத்தத்திற்கு போகிறவர்கள் அஸ்வ வேத யாகம் பண்ணுவார்கள். அஸ்வம் என்றால் குதிரை.
குதிரைகளை பலி செலுத்தி யுத்தத்திற்கு செல்வார்கள் வெற்றி கிடைக்கும்படி. ஆண்டவர் இயேசு தன்னையே பலியாக அவர் ஒப்பு கொடுத்து பரிகாரம் பண்ணி விட்டார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். சிலர் வீட்டிலே சாபம் இருக்கிறது என்று வீட்டு நடுவிலே பூஜை அமைத்து பரிகாரத்தை தேடுவார்கள். சிலர் நல்ல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் பரிகாரம் தேடுவார்கள். யாரோ சிலர் தான தர்மங்களை பண்ணி அவர்கள் வாங்கின லஞ்சத்துக்கு ஈடுகட்ட பரிகாரம் செய்வார்கள். ஹலோ, எந்த பரிகாரமும் செல்லாது. ஏனென்றால் இயேசு ஏற்கனவே பரிகாரம் செய்து விட்டார். கடைசியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வேலை ஒரு முற்று பெற்ற வேலை, ஒரு ஃபினிஷ்ட் ஒர்க். அரைகுறையாய் பாபேல் கோபுரம் போல இடையில் விட்டு போன வேலை அல்ல. திஸ் இஸ் a perfect sacrifice, பரிபூரண வேலை. எபிரேயர் 9 அதிகாரம் 15 முதல் 28 வரை எல்லாரும் எடுத்துக்கொண்டு அந்த வேத பகுதியை வாசிக்க சந்தோஷப்படுங்கள். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்கு பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஏனெனில் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த மரணத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படி எனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. அந்தப்படி முதலாம் உடன்படிக்கையும் இரத்தமில்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. 28ஆம் வசனத்தை வாசியுங்கள். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். என்ன அர்த்தம்? என்ன? அவர் செய்ய வேண்டியதெல்லாம் முற்றிலும் செய்து விட்டார். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, இன்னும் கொஞ்சம், அப்படி இல்லை. கம்ப்ளீட் ஒர்க், அதான் முடிந்தது என்று சொல்லி அவர் சிலுவையிலே மரித்தது. அந்த வேலையை முற்றிலுமா முடித்தார். ஐ பிலீவ் இன் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ஒர்க். எந்த வேலையினுடைய ஃபுல்ஃபில்மெண்ட்டையும் நான் நம்புகிறேன். செஞ்சால் முடிக்கணும். பாபேல் கோபுரம் போல இடையில விட்டுட்டு ஒரு காரியத்துக்கு போகக்கூடாது. கலப்பையில் கை வைத்துட்டா செத்தாலும் பின்னிட்டு திரும்பி பார்க்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் தேவனுக்கு ரைட்டு, தேவனுக்கு ஊழியம் செய்யும் தகுதி. ஆண்டவர் இயேசு சிலுவையிலே செய்த வேலையை அறக்குறை வேலை அல்ல, முழு வேலை. எவ்ரிதிங் வாஸ் ஃபினிஷ்ட். எல்லாம் நிறைவேற்றி முடிக்கப்பட்டது. இனி ஒரு வேலை இயேசு செய்ய தேவையில்லை, எல்லாம் முடிந்தது. எல்லா வேலையும் செய்து முடித்து இந்த வசனத்திலே நாம் காண்கிறோம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காய் காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம். இந்த ரட்சிப்பு பாவ மன்னிப்பின் ரட்சிப்பு அல்ல, ஆத்ம ரட்சிப்பு அல்ல. அது ஏற்கனவே நாம் பெற்றிருக்கிறோம். இந்த ரட்சிப்பு இந்த வசனத்திலே 28ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிற ரட்சிப்பு ஆண்டவர் இயேசு திரும்பவும் வந்து நமக்கு இந்த பூமியின் சாபத்திலிருந்தும் அருமையானவர்களே மரித்து போனவர்களுடைய சாபத்திலிருந்தும் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுவித்து அவர் நம்மை பூரணமாய் சேர்த்து கொண்டு மனவாட்டியாய் நம்மை அழைத்து கொண்டு போகிறார். அது வரைக்கும் உள்ள வேலையை முடித்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலே நாம் இயேசுவுக்காக காத்திருக்கலாம். நம்பி காத்திருக்கலாம். நம்பி காத்திருக்கலாம். அவர் வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விரைவில் வருவார். நம்மை சேர்த்துக்கொள்ள வருவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களையும் என்னையும் சேர்த்துக்கொள்ள இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை நினைத்து மிகவும் ஆறுதல் அடையுங்கள், சந்தோஷப்படுங்கள். உங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு போக மாட்டார், உங்கள் முழு குடும்பத்தையும் ரட்சிப்பார். உங்களுடைய குடும்பத்தில் ஒருவனும் பின்னே வைக்க மாட்டார். உங்களுடைய குடும்பத்தில் இதுவரை யார் யார் ரட்சிக்கப்படாமல் இருந்தார்கள் அத்தனை பேரையும் ஆண்டவர் இயேசு ரட்சிப்பார். ஹல்லேலூயா. முழு சபையும் எடுத்துக்கொள்ள அவர் 2ஆம் தரம் தரிசனமாவார். இனி அவர் 2ஆம் தரம் தரிசனம் ஆகும்போது சிலுவை சுமந்து வரமாட்டார், சகல அதிகாரத்தோடு வருவார். அவர் ராயல் உடுப்பு, ராஜரீக உடுப்போடு வருவார். அவர் ராஜரீக கிரீடத்தோடு அவர் இறங்கி வருவார். செங்கோலோடு அவர் இறங்கி வருவார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று அவர் சொல்றார். அந்த சந்தோஷம் இயேசு சிலுவையில் மரித்த அந்த பலியின் மூலம் நமக்கு. வல்ல ஆவியே வரும் ஆவியே வல்லமையால் நிரப்பிடுமே. வல்ல ஆவியே வரும் ஆவியே வாழ்வு கொடுத்திடுமே. பெந்தெகோஸ்தே நாளின் நிறைவினிலே அக்கினியாக இறங்கினீரே. பெந்தெகோஸ்தே நாளின் நிறைவினிலே அக்கினியாக இறங்கினீரே. பலவீனரான யாவரையும் பலமா
மகளாக மாற்றினீரே. வல்ல ஆவியே வரும் ஆவியே வல்லமையா நிரப்பிடுமே. வல்ல ஆவியே வரும் ஆவியே வந்தோருக்கு வாழ்வு கொடுத்திடுமே. வல்ல ஆவியே வரும் ஆவியே வல்லமையா நிரப்பிடுமே. வல்ல ஆவியே வரும் ஆவியே வந்தோருக்கு வாழ்வு கொடுத்திடுமே. உங்கள் நாவிக்கு காத்திருக்கும் உம்மடியார் மேல் ஊற்றிடுமே. உங்கள் ஆவிக்கு காத்திருக்கும் உம்மடியார் மேல் ஊற்றிடுமே. வல்ல வரங்கள் 9ஐயும் உம்மடியேனுக்கு ஈந்திடுமே. வல்ல வரங்கள் 9ஐயும் உம்மடியேனுக்கு ஈந்திடுமே. வல்ல ஆவியே வரும் ஆவியே வல்லமையா நிரப்பிடுமே. வல்ல ஆவியே வரும் ஆவியே வந்தோருக்கு வாழ்வு கொடுத்திடுமே. வல்ல ஆவியே வரும் ஆவியே வந்தோருக்கு வாழ்வு கொடுத்திடுமே. பரலோக தேவனே, பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் ஜெயமாக ஏறி 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 வருகிறோம். ஒவ்வொரு முறை உம்முடைய வீட்டிலே நாங்கள் கையை தட்டும் பொழுதும் ஒவ்வொரு கைத்தட்டுக்கும் நாங்கள் ஏறி 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 வர்றோம். இந்த வேளையில் வந்திருக்கிற எல்லாருக்கும் இந்த 12 ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகள் மேல வரட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய பட்டயத்துக்கு வேலையே இல்லை. சாத்தான் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பு நிற்கவே முடியாது. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். சபை மக்களை ஆசீர்வதியும், ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதியும், வானத்தின் வாசல் உபவாச நாளை ஆசீர்வதியும். சகல துதி ஸ்தோத்திர கன மகிமை உமக்கு கொடுக்கிறோம். விசுவாசியில் சுகத்தோடு இருக்கணும், ஞானமா படிக்கணும், எல்லாத்துலையும் நல்லா சம்பாதிச்சு அவர்கள் நல்ல வீடு, நல்ல வசதிகள், நல்ல வாகனங்கள் எல்லாம் அவர்களுக்கு தாராளமாக கிடைத்து அவர்கள் மேலே 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 உயர்ந்து அவங்க ஒவ்வொரு வீடும் ஜப வீடா மாறி ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த சபை ஐக்கியத்தை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். அன்பு பிதாவே, சத்தமாய் சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.